பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம கதிர் இருந்துட்டு பழனியோட கடைக்கு வந்து அவரு கூட சந்தோஷமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா குமர்வேல் வந்து துரைக்கு இங்கே என்ன வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னை பார்த்துட்டு போலான்னு வந்தான், காலையில் கடை திறந்தாங்களே அப்பெல்லாம் வராதவன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கானா, அப்போ ஒரு வேலை வேவ் பார்க்க ஆரம்பிச்சாரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடை திறக்கிற போது வரணும் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். மாமாவோட கடைக்கு எப்போ வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நீ வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பார்த்துடா வாயை மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்க? உங்கள் வீட்டில் என் சித்தப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தராவது வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்களா? யாருமே வந்து சொல்லலை. உங்கள் அண்ணனுங்க 2 பேரும் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. இப்போ நீ என்ன பிரச்சனையோட இங்கே வந்து வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது. நான் உங்ககிட்ட பேச வரல, என் மாமா கிட்ட பேசிட்டு போகலன்னு தான் வந்தேன். சித்தப்பா இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சிப்ஸ் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தா. இப்போ உனக்கு என்ன குமார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் அவங்க கடையிலலாம் சிப்ஸ் இல்லையா, இல்லை ஊரில் எந்த கடையிலுமே சிப்ஸ் கிடையாதா? இங்கே தான் அவனுக்கு சிப்ஸ் கிடச்சிச்சாமா, ஏன் உங்கள் கடையில எல்லாம் எக்ஸ்பைரி டேட்டை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேல இருந்துட்டு கதிரை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா இதை வீடியோ எடுத்து ராஜுக்கு அனுப்பி, உன் வீட்டில் யாருமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரவே இல்லை, இப்போ கதிர் இங்கே வந்து தேவையில்லாமல் வருதுனால இங்கே நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு நீங்கள் யாருமே எங்கள் கண்ணு முன்னாடி வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இருந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜும் அந்த வீடியோவும் நம்ம ராஜுக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. ராஜி இதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் எவ்வளோ தைரியமாக இருந்தால் கதிரை போட்டால் அடிச்சிருப்பான், இவனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு டென்ஷனாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு, கதிர் நீ இப்போ போப்பா, நிலமை சரியில்லை, அப்புறமா வா நானே உன்னை வந்து பார்க்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, உனக்கு பயந்துக்கிட்டலாம் நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகல. என் மாமா இன்றைக்கி தான் கடையை திறந்துருக்காரு. அந்த கடையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் இங்கேருந்து அமைதியாக போகிறேன். தேவையில்லாமல் ஏதாவது நீ பிரச்சனை பண்ண, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததா குமார், நீ என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணது தப்பா? என்ன சித்தப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாராச்சும் கடை திறக்கிற போது இங்கே வந்தாங்களா? யாருமே வரல, இப்போ மட்டும் இவன் இங்கே வந்திருக்கான், அதனால தான் நானும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராஜ் இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் இருந்துட்டு அத்தை உள்ளே கூப்பிட்றாங்க, வாராஜன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் நான் அப்புறமா வரேன்னு போய் சொல்லிவிடுங்கக்கா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமர்வேல் வராங்க. வந்த உடனே ராஜி இருந்துட்டு குமர்வேல் கிட்ட சட்டையை பிடிச்சி சண்டைக்கு போகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கதிரை போட்டு அடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத. அவன் தான் தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வந்தான். யார்? கதிர் பிரச்சனைக்கு வந்தானா? அவன் சித்தப்பா கடைக்கு போனான். உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்ன எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து திட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கின உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு நேராக போய் கோமதி கூட்டிகிட்டு வராங்க. சத்தம் கேட்டு இந்த பக்கம் காந்திமதி, வடிவு, மாறின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. ஏ ராஜி, சட்டையை விடு, இவன் உன் அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணனா அண்ணன், தங்கச்சிக்கிட்ட நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிறான் இவன். கதிர் வந்து சித்தப்பாவோட கடைக்கே போயிருக்கான். அங்கே இவன் கதிரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். கதிர் அடிச்சிருந்தான் இவன் தாங்கியிருப்பானா? விட்டா இவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான். ஏதோ நான் திருந்துட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்தானே, எல்லாமே நடிப்பு நாடகம் மட்டும்தானா? இவெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான், மா அவள் தான் பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, கதிர் வந்து தான் தேவையில்லாமல் சித்தப்பாவோட கடையில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான். அது என்ன இதை நான் கேட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும்டா, நீ ஒன்றும் சொல்லாத. கடையில் பிரச்சனை வேண்டான்னு வேணா கதிர் நினச்சிருப்பானே தவிர
உன்ன மாரி ஆளுங்க தான்டா கதிர தேவையில்லாம நீ அடிச்சிருக்க. உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போய் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா கோமதி இருந்துட்டு, "என்னடா நீ என் பிள்ளைய அடிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்க இவன் ஒன்றும் அடிக்க தெரியாம நின்னுட்டு வேடிக்கை பார்க்கல. இன்னைக்கு தான் பழனி கடைய தொறந்திருக்கான். ஆனா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்ன அடிக்காம இவன் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். சரியா? அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ராஜு இருந்துட்டு கதிர கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு, "இப்ப தைரியமான நீ ஆளா இருந்தா, இப்ப அடிடா பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன இவன் பெரிய இவனா? நான் இப்ப அடிக்கிற அடியில இவன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப நீ இவ்வளோ தைரியமா நீ இருக்கியனா, வெளிய நடமாடிட்டு இருக்கன காரணம் அரசி போட்ட பிச்சைனால தான். தேவையில்லாம மறுபடியும் ஏதாவது சவுண்டு விட்டுட்டு இருந்த, என்னை நீ கடத்திட்டு போனல்ல, அதையும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுபடியும் உன்னை உள்ளே தள்ளிடுவேன்டா." அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "என்ன ராஜி நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன இவன் பண்ணாலையும் நீங்களாம் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அந்த தைரியத்தில் தான் இவன் என்ன வேணால் பண்ணலான்னு திமிரு எடுத்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் இவனை கண்டிச்சிருந்தா இவன் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான் இல்லை." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு வழியா கதிர் இருந்துட்டு ராஜைய சமாதானம் பண்ணி அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, "எதுக்காக நீ இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, "அவ சண்டை போடுறது இருக்கட்டும், புருஷனுக்கு ஒன்றுனா பொண்டாட்டி கறி பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாளா? சண்டைக்கு தான் போய் நிற்பா. நீ எதுக்காகடா பழனியோட கடைக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னம்மா இது, மாமா இத்தனை வருஷமா நம்ம கூட இருந்திருக்காரு. ஏதோ ஒரு சண்டைக்காக அவரை நம்ம இல்லைன்னு சொல்லி தூக்கி போட முடியாதுல்ல." அப்படின்ற மாதிரி நம்ம ராஜியும் கதிரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். நானும் ஏதோ ஒரு கோவத்தில் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சபிச்சிட்டேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் அவன் ரொம்ப நல்லா இருக்கணும். எங்கே இருந்தாலையும் மேலே மேலே அவன் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆனால் இனிமே எனக்கு 2 ஆனதுங்க இல்லைன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். 3வதா இவனும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். இனிமேல் யாருமே அவங்கள பார்க்கவோ பேசவோ கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராஜி இருந்துட்டு, "நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். உனக்கு எதுக்கு எம்பிட்டு கோவம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவன் உங்களை அடிக்குவான். நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேணாவா? அதே மாதிரி அவன் தனியாக எங்கேயாச்சும் மாட்டுவான் இல்லை, அப்புறம் இருக்கு அவனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "மீனாக்காவோட வீட்டுக்கு போகலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. "அங்கே எதுக்காக இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அது வேற ஒரு பிரச்சனை. போகும்போது நானே சொல்கிறேன், வா போகலான்னு." சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. "ஆமாம், எங்கள் அம்மாவுக்காக எதிர்த்த வீட்டில் போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டியாமே." அரசி ஃபோன் பண்ணி சொன்னான். "அம்மாவுக்காக பெத்த பசங்க துடிக்கலாம், ஆனால் மாமியாருக்காக இப்படி ஒரு மருமக துடிக்கிறத இங்கே தான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படியோ என்னவோ, ஆனால் என் மாமியாருக்காக நான் போய் நிற்பேன். ஆனால் தேவையில்லாமல் ராஜியோட அம்மா வேற நான் பேசிட்டேன். அதனால ராஜி இருந்துட்டு நீங்கள் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃபோன் பண்ணலான்னு நினச்சா அவள் ஏதாவது சொல்லிடுவாளோன்னு பயந்துக்கிட்டு என்னால் அவளுக்கு ஃபோனும் பண்ண முடியல." அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜையும் கதிரும் வந்து நிற்கிறாங்க. "நீ யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணுறியோ அவங்களே இங்கே வந்து நிற்கிறாங்க ராஜி, மைனா." அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. "அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா, நான் அப்படி உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிட ராஜி. நானும் உங்கள் அம்மாக்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் பேசினதாக்கா சரி. நானும் ஒரு நிமிஷம் யோசிக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கக்கா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.